ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே புஜுமா டெய்லரிங். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ப்ரொஃபஷ்னல் குர்த்தி கட்டிங் பார்த்தோம். இப்போ அதோட ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து நெக்லைன் ஃபினிஷிங்காண்டி அந்த பாட்டமில் இருக்க பீஸை ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஸ்லீவ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இப்போது நான் வந்து ராங் சைடு வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம எதில் ராங் சைடு மார்க் பண்ணுறோமோ அதில் தான் எல்லாத்துலேயும் மெயின் ஃபேப்ரிக் இருக்கணும். ஓகேவா? அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் உள்ளே தான் வந்து எனக்கு ராங் சைடாக நான் எடுத்திருக்கேன். அதுதான் அந்த கரைப்பகுதியிலேயே கரெக்டாக இருந்துச்சு. இப்போ 2 நல்ல பக்கமும் ஒன்று போல் வச்சுட்டு 2 ராங் சைடும் வெளியில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன், எட்ஜை வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஓகேவா? இப்படி பண்ணுறப்போ அந்த ரா எட்ஜ் வந்து உள்ளே வந்து ஃபினிஷ் ஆயிரும். ஸோ வெளியில் வந்து நமக்கு தெரியாது. நான் ஸ்லீவ் அட்டாச்சுக்கு, அதாவது ஹெம்லைன் ஃபினிஷிங்க்கு நான் 1/2 இன்ச் தான் வந்து விட்டுருந்தேன். ஸோ நான் அந்த 1/2 இன்ச்சை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். சேம் அதே மாதிரி இன்னொரு ஸ்லீவையும் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு ஸ்லீவில் வந்து ஃப்ரண்ட் வந்து ஃபஸ்ட்டு வரும், ரெண்டாவது ஸ்லீவில் வந்து ஒரு ஸ்லீவில் வந்து ஃப்ரண்ட் வந்து முதல்ல வரும், ஒரு இதில் வந்து பேக் வந்து ஃபஸ்ட்டு வரும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். இது போட்டால் தான் நம்ம வந்து அடித்து திருப்பும்போது கரெக்டாக இருக்கும். ஓகேவா? நான் ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்லியிருக்கேன். ஸோ வந்து ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ வந்து கண்டினியூவாக வந்து பாருங்கள். ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து ஹெம்லைன் தையல் வந்து போட்டுக்கலாம். அதாவது அமுக்கு ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். போடும்போது கொஞ்சம் ஃபேப்ரிக்கு சுருக்கம் ஏதாவது இருக்கா என்ன ஏது பார்த்து நல்லா அந்த இது பண்ணிவிட்டு இது பண்ணுங்கள். சப்போஸ் வந்து உங்களுக்கு டைம் இன்னும் இருக்குன்னா பெஸ்ட்டு சாய்ஸ் வந்து அயர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் அதை அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். அயர்ன் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், அதோடய ஃபினிஷிங்கே இன்னும் வேறு மாதிரி இருக்கும். ஸோ நான் ஒரு காட்டன் ஃபேப்ரிக்கில் நான் அந்த மாதிரி அயர்ன் பண்ணி ஒன்று வந்து நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். அதோட நீட் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு பார்க்கணும்ல, அதுக்காண்டி. ஓகேவா? இப்போது இன்னொரு ஸ்லீவையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து சுற்றி வந்து தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்களா, 2 ராங் சைடும் உள்ளே போயிருக்கோம், 2 ரைட் சைடும் வெளியில் வந்திருக்கோம். ஃபேப்ரிக் அதாவது லைனிங் அண்டு மெயின் ஃபேப்ரிக்கு. ஸோ அந்த ரொட்டேஷன் பழகிடுச்சு அப்படின்னா ஈஸி. இது நான் இவ்வளோ 20 நிமிஷம் தான் வந்து டோட்டலாகவே வந்து தைக்க தேவைப்படும். எதுக்கு அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இது லைனிங்குன்றனால வேணால் ஒரு 1/2 அன் ஹவர் வேணால் ஒரு கூட ஆகும். ஏன்னா நம்ம சுற்றி கட் பண்ணி எடுக்க அது வேணால் ஆகும். பட் ஒரு சுடிதார் தைக்க டைம் கம்மி தான். பட் வீடியோ எடுத்து பண்ணுறனால கொஞ்சம் வந்து டைம் வந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, அவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், சுற்றி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பீஸை எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பீஸில் நான் வந்து கேன்வாஸ் வச்சு கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இதை மெஷர் பண்ணிக்கலாம். 2.25 இன்ச்சு. 6 இன்ச்சு நெக்கு வேணும்னா நான் 5.5 இன்ச்சுக்கு என்னுடைய இது எடுக்கணும், நெக்கோட லென்த் எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், மேலே ஸ்ட்ரெயிட் லைன் வந்து கேன்வாஸில் போட்டு ஸ்ட்ரெயிட்டாக அதை கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸு, ஓகேவா, நான் விட்டுட்டு இப்போ வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். 5.5 வந்து நான் மார்க் பண்ணுறப்போ என்னுடைய நெக்கு எக்ஸாக்டாக 6 இன்ச் வந்துடும். ஓகேவா? இல்லை டைரெக்டாக 6 இன்ச் எடுத்துகிட்டு ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் வந்து மேலே வந்து 2.25 எடுத்திருக்கேன். சேமாக கீழேயும் 2.25 எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஒய்டு அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்னும் கூட எடுத்துக்கோங்க. நான் கேன்வாஸும் சின்னதாக இருக்குது, ப்ளஸ் வந்து எனக்கு கொஞ்சம் அந்த ஒரு பைப்பிங் கொடுத்த மாதிரி தான் வேணும். பைப்பிங்கில் ஒரு சின்னதாக ஒரு பட்டி கொடுத்த மாதிரி தான் வேணும்னு நான் ஃபீல் பண்ணேன். அதனால் 1/2 இன்ச்சுக்கு வந்து நான் கேன்வாஸ் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? இது வந்து எப்படின்னா, நான் வந்து பேண்ட்டோட பீஸ் வந்து டாப்பில் வந்து தெரிகிற மாதிரி, ஏன்னா டாப் ரொம்ப பிளெயினு, அது கொஞ்சம் நல்லா இருக்காதுன்றதுனால நான் வந்து பேண்ட்டோட கிளாத்து வந்து நெக்லைனில் வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் எடுக்க போகிறேன். இல்லை அப்படின்னா இதை மட்டும் நம்ம அடித்து திருப்பிக்கலாம். இப்போது கேன்வாஸ் கட் பண்ணுறது கரெக்டாக பார்த்துக்கோங்க.
கட் பண்ணிவிட்டு இந்த இடத்த ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. இப்படி கட் பண்ணுறப்போ நெக்கு வந்து ஒய்ட் ஆகாமல் நம்ம வந்து தடுக்கலாம். இப்போ ஃபேப்ரிக்கில் வந்து அலைன் பண்ணி இதை வந்து அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சைடு வந்து கம் சைடு இருக்கும், சரிங்களா? ஸோ அந்த கம் சைடை வந்து நம்ம அயன் பாக்ஸில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி அயன் பண்ணணும். ஓகேவா? இப்போ நான் அயன் பண்ணிட்டேன். சுற்றி வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து நான் விட்டுக்கிறேன். ஓகேவா? 1/2 இன்ச் வந்து விட்டு நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். மேலே வந்து தேவையில்லை, ஏன்னா நம்ம மேலே 1/2 இன்ச் ஆல்ரெடி விட்டாச்சு. ஸோ நம்ம வந்து அதை மட்டும் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடும் நம்ம ஒரு 0.25 to 1/2 இன்ச், பிகினராக இருக்கவங்க 0.5 விட்டுக்கோங்க. நல்லா எனக்கு ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண தெரியும்னு நினைக்கிறவங்க 0.25 வந்து விட்டுட்டுக்கோங்க. விட்டுட்டு இப்போ வந்து சின்ன சின்ன நாச்சஸ் போட்டுட்டு இதை வந்து சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கலாம். சேம் கலரில் போட்டுக்கோங்க, ஏன்னா கான்ட்ராஸ்ட் போட்டிங்க அப்படின்னா அது வந்து தெரியும் ஒரு மாதிரி. ஓகேவா? இப்போ நம்ம சுற்றி தையல் போட்டு எடுக்கணும்னா எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஃப்ரண்ட் போர்ஷன் எடுத்துட்டேன். இதுலேயும் ஃபஸ்ட்டு நம்ம ராங் சைடு மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபேப்ரிக்கை முதல்ல எப்படி போட்டிருக்கோன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ராங் சைடில் இந்த லைனிங்கை போட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறேன். அப்படியே வந்து வச்சு ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறேன். எதுக்கு அப்படின்னா, நான் வந்து நெக்லைன் ஃபினிஷிங்க்கு கேன்வாஸ் வந்து கொடுக்க போகிறேன், அதனால். ஓகேவா? அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், கேன்வாஸ் வச்சு திருப்பி போகிறேன். இப்போ சுற்றி நான் வந்து பின்னு வந்து பண்ண போகிறேன், சரிங்களா? கீழே வந்து ஹெம்லைன் வந்து 1 இன்ச் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த 1 இன்ச் ஹெம்லைனை நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சுற்றி தையல் போடும்போது இந்த வேலை வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். அதுக்காண்டி தான். சில பேர் வந்து மறந்துடுவோம், அதை உட்காந்து பிரித்து தச்சு வேலை தான் ஜாஸ்தி. இப்போ வந்து நான் சுற்றி வந்து பின்னு வந்து பண்ணியிருக்கேன். பார்த்திங்களா? இதே மாதிரி தான் இப்போ நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். தெரியுதா? இப்போது ஃபஸ்ட்டு நான் நெக்லைன் மேலே வந்து ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கா, ஏன்னா நம்ம இன்னும் நெக்லைன் ஃபினிஷ் பண்ணலை, அதனால். ஓகேவா? இப்போது நான் சுற்றி தையல் போட்டுக்கிறேன். கரெக்டாக ஒரு 0.25க்கு கம்மியாகவே வந்து அந்த எட்ஜஸ் வந்து விட்டால் போதும், சரிங்களா? அதே ஷேப்பில் தைங்க. அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஒரு ஃபினிஷிங்கான லுக்கு வந்து கிடைக்கும். ரீசன் என்னென்னா, நம்ம இஷ்டத்துக்கு தைச்சோன்னு வைங்களேன், நம்ம வந்து எட்ஜஸை ஃபினிஷ் பண்ணுறப்போ, அதாவது ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணுறப்போ, சைடு ஸ்லிட்டு வைக்கும் போதெல்லாம் நமக்கு சின்ன ப்ராப்ளம் வரும். அதுக்காண்டி தான். இப்போது ஆப்போசிட்டில் கீழே இருந்து நம்ம மேலே ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? சேம் இதுவும் அதே தான். அதே மாதிரியே தைச்சு நம்ம இந்த ஃப்ரண்ட் போர்ஷனை நம்ம எடுத்துடலாம். நான் வந்து இந்த வீடியோவில் கேன்வாஸ் வச்சு எப்படி நெக்கு ஃபினிஷ் பண்ணணும்னு காட்டியிருக்கேன். அதே மாதிரி அடித்து திருப்புறது, லைனிங்கை வச்சு நெக்லைனை ஃபினிஷ் பண்ணுறது எப்படின்னோ காட்டியிருக்கேன். இன்னொரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த எக்ஸஸ் ஃபேப்ரிக்கெல்லாம் சுற்றி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ இந்த கேன்வாஸ் வைக்கிறோம்ல, இந்த கேன்வாஸில் என்ன ஒரு சின்ன ஒரு மறப்போம் அப்படின்னா, நம்ம டைரெக்டாக நெக்கை மெஷர் பண்ணி 2.75ன்னு மார்க் பண்ணிட்டோம். ஆனால் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், பேக்கில் வந்து 1/2 இன்ச் வந்து அடித்து திருப்ப போகிறோம். அப்போ நமக்கு இந்த ஒரு 0.25 to 0.75 வந்து நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து எக்ஸஸாக தான் இருக்கும். ஸோ வந்து அதை நம்ம வந்து ப்ராப்பராக கேன்வாஸ் கட் பண்ணும்போது ஞாபகம் வச்சு கட் பண்ணிட்டோன்னா பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைன்னா நம்ம லாஸ்ட்டாக ஷோல்டரில் ஜாயின் பண்ணி முடித்து கொஞ்சம் அந்த எக்ஸஸ் வந்து வரும். ஸோ அதை மட்டும் ஃப்ரண்ட்டில் மட்டும் வரும், அதை மட்டும் நம்ம கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் இதை வந்து சுற்றி வந்து நாச்சஸ் போட்டுட்டு சேம் கலர் த்ரெட்டை வச்சு நான் எடுத்துட்டேன். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, லைனிங் சைடு அந்த சென்டர் போர்ஷனையும் கேன்வாஸோட சென்டர் நாச்சையும் நான் வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணிக்கிறேன். இப்போது நான் வந்து ஸ்ட்ரைட் லைன் வந்து போட்டுக்கிறேன். ஏன்னா இந்த நெக்கோட டிசைன் வந்து எனக்கு ஃப்ரண்ட் நெக்கில் தெரியணும். அப்போது நான் லைனிங்கில் வச்சு திருப்பினா தான் எனக்கு ஃப்ரண்ட்டுக்கு வரும். சப்போஸ் வந்து நீங்கள் சேம் கலரில் இல்லை ரெட் கலர்லேயே வந்து இல்லை நெக் ஸ்டிஃப்னஸ்க்காண்டி கொடுக்க போகிறீங்கன்னா, நீங்கள் வந்து மெயின் சைடில் வச்சுட்டு, அதாவது ரைட் சைடில் வச்சுட்டு நீங்கள் ராங் சைடுக்கு திருப்பிக்கலாம். ஓகேவா? இப்போது நான் வந்து
திருப்பிட்டேன். இப்போ வந்து நான் கட் பண்ணும்போது இப்போ எனக்கு இது கரெக்டான மெஷர்மெண்ட்டு. இதில் இருந்து நான் ஒரு 0.25 வந்து எக்ஸஸ் பண்ணுறப்போ அது வந்து எனக்கு ஷோல்டரில் வந்து எக்ஸஸ் வரதானே செய்யும். ஸோ அதை வந்து கரெக்டாக பண்ணிக்கோங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, கேன்வாஸ் மேலேயே 1/2 இன்ச் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணுவாங்க. அது வந்து அந்த இடத்துல ஒரு மொத்தமாக தெரியும். அது பரவாயில்லன்னு நினைக்கிறவங்க ப்ராப்பராக அயர்ன் பண்ணிட்டிங்கன்னா அந்த பிரச்சனை வராது. ஆனால் அயனிங் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சின்ன டிசப்பாயிண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து நாச்சஸ் வந்து போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம நெக்கை திருப்ப போகிறோம். நாச்சஸ் போடலன்னா நெக்கு வந்து நீட்டாக வந்து டேர்ன் ஆகாது. இப்போ வந்து ஒரு அமுக்கு தையல் வந்து போட்டுக்கலாம். ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். சேம் அந்த பிளாக் கலர் த்ரெட்டு மாற்றிருக்கோம்ல, அந்த பிளாக் கலர் மேலே கரெக்டாக படணும். இப்போது இந்த மாதிரி பிளாக் கலரில் நம்ம ரெட்டு போட்டோன்னா நம்மளோட அந்த ஒரு நீட் லுக்கே நமக்கு கிடைக்காது. ஸோ இப்போ வந்து அடுத்தது அமுக்கு ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். இப்படி போட்டுட்டு இப்போ அயர்ன் பண்ணி நீங்கள் இதை ஃபினிஷ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து அதை அப்படியே கண்டினியூவாக வந்து ரொம்ப ஸ்லோவாக ஹேண்டில் பண்ணி மெதுவாக ஃபேப்ரிக்கே ரொட்டேஷன் கொடுத்து நான் வந்து அந்த நெக்லைனை ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ நம்மளோட ஃப்ரண்ட்டு நெக்லைன் வந்து கம்ப்ளீட்டு. இப்போது நம்ம பேக் போர்ஷன் வந்து எடுக்க போகிறோம். பேக் போர்ஷனில் ஃபஸ்ட்டு வந்து கீழே வந்து சேமாஸ் நம்ம வந்து அந்த ஹெம்லைனை வந்து மடித்து தைச்சிக்கலாம். ஓகேவா? சேம் நம்ம அடித்து அப்படியே வந்து 0.5க்கு வச்சு திருப்பி ராங் சைடில் வச்சு ஃபேப்ரிக் எடுக்க போகிறோம். அவ்வளோதான். அது வந்து ஸ்கிப் ஆகிருக்கு வீடியோவில். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை கிளியர் பண்ணிடுறேன். இப்போ 2 ரைட் சைடும் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சு 2 ராங் சைடும் வெளியில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம ஷோல்டரை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். செகண்ட் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா பேக் சைடு அந்த பிசுறு இருக்கிற மாதிரி வச்சு அதை நான் வந்து ஒரு தையல் வந்து போட்டுக்க போகிறேன். ஏன்னா அந்த ஷோல்டரில் வந்து அந்த பிசுறு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது நமக்கு வராதுன்றனால. சரிங்களா? ஸோ பேக் வந்து எப்படி ஸ்கிப் ஆச்சுன்னு தெரியலை. ஸோ நான் அகெயின் வந்து ரீபோஸ்ட் வந்து பண்ணுறேன் வீடியோவில். வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது தான் நான் செக் பண்ணேன். இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட் பீஸில் கொஞ்சம் வந்து பிசுறு வெளியில் இருக்கா. ஸோ அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். சின்னதாக ஒரு கட்டு, கீழே வரைக்கும் கொண்டு போகக்கூடாது. இப்போது ஸ்லீவ் எடுத்துக்கோங்க. ஸ்லீவ் எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் இருக்கணும். அது மாதிரி ரைட் சைடு ரெண்டும் ஃபேஸ் பண்ணி இருக்கணும். அப்போ தான் நம்ம ஸ்லீவை அடித்து திருப்பும் போது ரைட் சைடு வந்து மேலே வரும். எப்போவுமே சென்டர் நாச்சை ஷோல்டர் ஜாயிண்ட்டில் வச்சு தான் எப்போவுமே ஸ்லீவ் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். அது எதுவாக இருந்தாலும் ஒரு ஸ்லீவ் அப்படி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆப்போசிட் ஸ்லீவ் ஓகே கரெக்டாக இருக்கா என்ன ஏதுன்னு பார்த்துக்கலாம். எல்லாத்துக்கும் கரெக்டாக வரும்னு சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் வந்து எக்ஸஸாக வரும்னு சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் கம்மியாக வரும்னு சொல்ல முடியாது. ஸோ வந்து நம்ம நடுவில் வச்சிட்டோன்னா எதுவாக இருந்தாலும் ஈவனாக வரும். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து செகண்ட் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். ஆப்போசிட்லேயும் சேமஸ் இதே மாதிரி. இப்போ எனக்கு ஸ்லீவ் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ நான் ஆப்போசிட் ஸ்லீவ் வந்து ஸ்டார்டிங்கில் இருந்தே நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துருவேன். ஸோ நான் 2 ஸ்லீவையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து சைடு ஜாயிண்ட் வந்து பண்ணிக்கலாம். சைடு ஜாயிண்ட் வந்து பண்ணும்போது இங்கே பாருங்கள், கரெக்டாக அதை வச்சுக்கோங்க. நம்மளோட பாட்டம் ரவுண்டு, ஸ்லீவ் பாட்டம் ரவுண்டை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு செஸ்ட் லைனில் ஒரு பின்னு, வேஸ்ட் லைனில் ஒரு பின்னு, ஹிப் லைனில் ஒரு பின்னு. எனக்கு 6.5 வந்து ஸ்லீவோட ரவுண்டு வந்து வருது. ஸோ நான் அதை மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல கரெக்டாக வந்து லாக் ஸ்டிச் வந்து போட்டுட்டு நான் செஸ்ட் லைனில் வந்து ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ கனெக்ட் பண்ணி வேஸ்ட் லைன், இப்போது வேஸ்ட் லைன், அடுத்தது டைரெக்டாக அந்த ஹிப் லைன் போர்ஷன் ரெண்டும் ஒன்று போல் இருக்கணும். ஸோ இது அப்படியே நம்ம நீடில் எங்கேயும் நிறுத்தாமல் அந்த பாயிண்ட்லேயே குத்தி நான் டேர்ன் பண்ணிக்கிறேன். இப்படி டேர்ன் பண்ணால் தான் சைடு ஸ்லிட்டு வந்து ஓப்பன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு ஸ்லீவ் நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்லீவை வச்சு தான் ஆப்போசிட்டில் இருக்க ஸ்லீவ் வந்து ஃபினிஷ் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் நம்ம 2 ஸ்லீவுமே லூஸாக இருந்தாலும் ஒன்றா இருக்கும், டைட்டாக இருந்தாலும் ஒன்றா இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது இதுவும் நம்ம அதே மாதிரி நீடில் உள்ளே பஞ்ச் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ரொட்டேஷன் வந்து ப்ரெஷர் ஃபுட்டை தூக்கி நம்ம ஃபேப்ரிக்கை ரொட்டேட் பண்ணி இது பண்ணணும். இப்போ வந்து நம்ம பாருங்கள், கீழே வந்து நமக்கு 1 இன்ச்சு தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் சைடு ஸ்லிட்டுக்கு. இப்போ அந்த 1 இன்ச் கரெக்டாக ஆஃப் இன்ச்சை ஃபோல்ட் பண்ணி நம்ம சைடு ஸ்லிட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேவா?
ஸோ இதே மாதிரி லைன் பை லைன் அப்படியே மெதுவாக எடுத்துக்கோங்க. எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல நல்லா மெதுவாக ஓப்பன் பண்ணி மேலே ஒரு 1/2 இன்ச் வந்து மேலே ஏற்றி நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்து அகெயின் வந்து அந்த 1 இன்ச்சை வந்து பிடிச்சிக்கலாம். கீழே பிடிச்சிட்டிங்கன்னா நடுவில் இருக்கிற இடம்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபோல்டிங்கில் வந்து விழுந்துடும். சரிங்களா? இப்போ நான் இதை ஸ்ட்ரெயிட் லைன் வந்து எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். பாருங்கள் சைடு ஸ்லிட்டு வந்து எவ்வளோ அழகாக கிடச்சிருக்குன்னு. இப்போ இதே மாதிரி இந்த ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். சேமஸ் நம்ம ஆப்போசிட்லேயும் அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். அந்த 1 இன்ச் வந்து சைடில் வந்து ஹெம் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸ்ட்ரெயிட் லைன். அடுத்தது அந்த பிசுரெல்லாம் கரெக்டாக இது பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்படி எடுக்கும்போது அந்த சைடு ஸ்லிட்டு அவ்வளோ அழகாக இருக்கும். கீழே வந்து நம்ம இப்போது ஹெம் லைனை வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். சேமஸ் அதுவும் 1 இன்ச் வந்து பண்ணிக்கலாம். சில பேருக்கு அந்த ரா எட்ஜ் வந்து ஒரு ஃபோல்டிங் வந்து எக்ஸஸாக வரும். அந்த சின்னதாக ஒரு கட்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே ஹெம் லைனை வந்து ஃபினிஷ் பண்ணுங்கள். ஓகேவா? லாக் ஸ்டிச் வந்து போட்டுருங்க. அதே மாதிரி இன்னொரு பீஸ்லேயும் நம்ம வந்து அப்படியே பண்ணிடலாம். அவ்வளோதான். நம்மளோட குர்த்தி வந்து கம்ப்ளீட்டு. அயன் பண்ணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நீட்டான ஒரு லுக்கு வந்து நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதையும் நம்ம வந்து கிளியர் பண்ணி எடுத்துடலாம். இப்போது அவ்வளோதான். ஃபுல்லாக வந்து த்ரெட் ஒர்க்லாம் கட் பண்ணிக்கோங்க. ஓவர்லாக் போடணுன்னா போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் நம்மளோட குர்த்தியோட அவுட்லுக் வந்து இப்படி தான் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ ப்ராப்பராக ஃபிட்டாக கரெக்டாக இருக்குன்னு. மேனிக்யூன் வந்து சேமஸ் என்னுடைய சைஸ். ஸோ அதனால் எவ்வளோ அழகான ஒரு ஃபினிஷிங் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப நீட்டாக சிம்பிளாக இருக்குது. இதை வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா புரியும். இதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்டில் கேளுங்கள். இன்றைக்கி கிளாஸை மறக்காமல் அட்டன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.